தமிழ் சினிமா தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னன்னா நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யறது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு 12 வருஷமா வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில என்ன நம்புறவங்களா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில நான் நம்புகிற அரசியலை நம்புறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இப்போ திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் தண்டகாரண்யம் மற்றும் வந்து அதோட தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளரும் இருக்காரு. அவருக்கு நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாம என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்னைக்கு வந்து அவர் மாறி இருக்காரு. அண்ட் ரியலி தேங்க்யூ சாய், ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்யறது. அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த 12-13 வருஷத்துல வந்து இவ்வளவு பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க, இங்க வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதும் அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணிக்கிறதும் அந்த அவங்களோட வளர்ச்சியும் பாக்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இது வந்து என்னன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனா தான் இருக்கு. நீலம்னாவே இவ்வளவு கிரௌடு, வெளியே ஆடியன்ஸ் வருமா இல்லைன்னு தெரியாது, நமக்கே இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளவு பெரிய மக்களை, இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், இவ்வளவு பெரிய டீமை இந்த 12-13 வருடங்கள்ல வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி உருவாக்குறப்ப இப்ப என்னன்னா அதியன் டீம்னு ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி டீம் இப்ப தனித்தனியா உருவாது. இப்ப வந்து இவங்க எல்லாமே தனித்தனியா அப்படி உருவாங்குறாங்க. ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்க தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் வந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களா, ஆர்டிஸ்டா நிச்சயமா இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமா ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபட்டுற ஆளா மட்டும் இல்லாம அந்த சமூக பார்வை, சமூக இந்த இங்க இருக்கிற என்ன சொல்றது இன்இக்வாலிட்டி சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக, தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள், ஆர்டிஸ்டா இவங்க இருப்பாங்க அப்படின்றதுதான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இங்க தமிழ் சினிமால நான் வெறும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்பதான் வந்து டைரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனா டைரக்டர் ஆனா இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும்ன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருப்பேன் தான் நான் நம்பினேன். அதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்துல. காரணம் என்னன்னா நம்ம பேசுற அரசியல் வந்து நம்ம ஊர்ல நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ள போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும், இதுல எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போறோம் நான் யோசிச்சு இருந்திருக்கேன். அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது, எப்படி இதை பேசுறது, எப்படி இது மொழியா மாத்துறது, எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றதுதான் நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்திருக்கு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க, நிறைய பேர் வந்து இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு. தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன். ஏன்னா இன்றைய சூழ்நிலை நான் வந்து சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம். ஏன்னா இங்க அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்ல நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுலேயே பெரிய சவால் இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்கள்ல மீறி ஒரு பாலிடிக்ஸ் வந்து முன்வைக்கிறோம், ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம். இப்ப கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும். அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமா அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மூலமா நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையில்
உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை வந்து பாக்குறேன். அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஏன்னா இன்னைக்கு வந்து கார்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க. ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட கண்டென்ட் மையமா வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வேர்ல்ட் இந்தியா லெவல்ல வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததோ இன்னைக்கு ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்டா மாறிடுச்சு. ஒரு திரைப்படத்துல ஒரு குறியீட முன்னாடி வந்து இன்டெலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க. இந்த குறியீடு இதனால இருக்கு, இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீகோட் பண்றதுக்கு பல பேர் முன்வந்துட்டாங்க. அண்ட் குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா அதுல வந்து இருக்கிறாங்க. குறிப்பா ரைட்டிங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்களை நம்ம பார்க்கலாம். உள்ள வரப்போ நம்மளை பாக்குறது, நம்மள அவங்க கிட்ட பேசுறது, ஆங்கிள் பண்றதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். சோ அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது, அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு, இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு, இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு, இவங்களை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா நமக்கு எக்ஸ்டென்டா நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான். மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசா நம்ம வந்து எதிர்பார்க்க போறல. மக்கள் கிட்டதான் திருப்பி கடைசியா நம்ம போறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்ல மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்றது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போறோம். அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாம, ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாம, அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்றப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு. மக்களை தியேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வரது, மக்களை பார்க்க வைக்கிறது, அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தியேட்டருக்குள்ள வந்து பார்க்கறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுதான் இப்ப நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் மக்களை மீறி நம்பிக்கை வேற எதுவுமே இல்லை. மக்கள் நீங்க வந்து டெஃபினட்டா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க பயங்கரமா நம்புறோம். அந்த நம்புறதுனாலதான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்னணிகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க வந்து தண்டகாரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம். அது வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்க வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன். நான் இந்த படம் எடுக்கும்போது நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காடு. இந்த கதை வந்து சொல்லப்போனா இந்த படம் இடையில வந்து தெலுங்குல வந்து ரீமேக் கேட்டுறாங்க. படம் பார்த்துட்டு வந்த அந்த பிலிம் சேம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிஜி இருந்தாரா, சாமிஜி தான் சாட்சி. வெளில வந்தவொடனே அவர் கேட்டாரு, இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. சென்சார் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போ மனிதர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க, இன்னும் மனிதம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு துணிச்சல் இருக்கணும், அந்த படத்தை எப்படி நீங்க வந்து கொண்டு அவ்வளவு அழகா இருக்கு இந்த படம், நாங்க தெலுங்குல நாங்க அதை பண்ண போறோம் அந்த படத்தை அப்படி நாங்க சொல்லும் போது அப்போ என் மீது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதை நான் சரியா இந்த படத்துல வந்து நான் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த படம் ஒரு வாரமா எல்லா இயக்குநர்கள் சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்க்கறவங்க எல்லாருமே இந்த படத்தை பாராட்டும் போது கரெக்டா அவருடைய நம்பிக்கை நான் சரி செய்திருக்கிறேன் அப்படின்னு தான் நம்புறேன். அதே வகையில வந்து இப்ப நீலம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னாரு, தண்டகாரன் ஆரம்பிக்கும் சொன்னாரு, இதுல வந்து நீ 2 கேமரா ஏன் வைக்கிற, அது வைக்கிற, இந்த பட்ஜெட்டுக்குள்ள பண்ணு, நான் உன்னே சொல்றது என்ன நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாரு. நீ தான் மேனேஜர், நீ தான் ப்ரொடியூசர், நீயே பார்த்து என்ன பண்ண எடுத்துன்னு வா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம். ஆனா அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு, நம்ம இருந்த இடம், நம்ம தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு கால ஒரு உழைப்பு, இங்கு நம்ம வந்து நாங்க இயங்கி இருக்கிறோம், அது வேற. ஆனா இது டோட்டலா வேற ஒன்னா லேர்ன் டச் வந்து உள்ள வராங்க. இந்த கதை வந்து பல இடங்கள்ல வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா அவங்க வந்து தயங்கி சில நேரங்கள் அவங்களுடைய கால்ஷீட் நேரம் தள்ளி வந்த போது கூட
லேண்ட் டெக் வந்து இந்த கதையை வந்து உள்வாங்கி இதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து படமா பண்ணிட முடியும். இது வந்து ஒரு பெரிய லெவல்ல இந்திய லெவல்ல இந்த கதை இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடியும்னு நினைச்சு இந்த கதைக்காக அவங்க வந்து மெனக்கெட்டதும் இது அவர் என்கிட்ட வந்து பண்ண டிஸ்கஷனும் சரி, இவ்வளவு அன்பான இவ்வளவு தெளிவான ஒரு புடிசரை வந்து உண்மையிலே தமிழ் சினிமா இழந்துடக்கூடாது. அது கண்டிப்பா தண்டகாரணம் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுல வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதுல எதுக்கு சொல்றேன்னா எங்களுடைய உழைப்பும் அந்த உழைப்புல நாங்க செலுத்துற நேர்மையும் அது வந்து கண்டிப்பா வந்து லேண்ட் டெக்ஸுக்கு வந்து நீளம் வந்து பெரிய அளவுல வந்து ஒரு பக்கபலமா கொண்டு போய் சேர்க்குன்றதுல வந்து எங்களுடைய படம் மற்றவர்கள் சொல்றதுல இருந்து என்னால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ரஞ்சித்தோட வந்து இடையில நான் ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன், ஒரு வருஷத்துக்கு முன்ன. அப்ப என்ன சொன்னார்னா, நிறைய ப்ரொடக்ஷன்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை செய்வாங்க, அவங்க எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு கதையில இருந்து ஒரு கதை டிராப் ஆகி இன்னொரு கதை போகும்போது சில அசிஸ்டன்ட் எல்லாம் வெளியேறி போயிடுவாங்க. ஆனா உங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க கூட வந்து மாறவே மாட்டான், நீ என்ன சொல்ற அப்படியே செய்யறானு எப்படி என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அவர் சொன்ன பிறகுதான் நான் யோசிச்சு பாக்குறேன், ஏன் இவனு வந்து என்னை விட்டு போகவே இல்லை, எதுக்கு இவங்க வந்து இத்தனை முறை நான் இவ்வளவு நாள் இருந்தும். ஏன்னா நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஏன்டா நீ அவங்க இருக்கிற என் கொரோனா காலம் 2 வருஷம் இருந்திருக்கு. இப்ப இது வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து என்னை வந்து நம்பினதும், ஏன்னா கூட வேலை செய்யறவங்க கொஞ்சம் டவுட் பட்டா கூட அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது. அதனால வந்து நம் மீது நம்பிக்கை கொண்டு இந்த படம் வந்து வெற்றி அடையும், இதன் மூலமா நமக்கும் ஒரு முகவரியா வரும்னு நினைச்சு முதல்ல நான் எல்லாருக்கும் பெரும்பாலும் உதவி இயக்குநர்கள் கடைசியா தான் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ரஞ்சித்தோருடைய அதே கருத்தை தான் நானும் சொல்றேன். உங்ககிட்ட அதே அளவுல அவங்க என்னோட அதிகமா உழைச்சிருக்கிறீங்க. பத்திரிகை தோழர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஜார்க்கண்ட்ல போயிட்டு இந்த கதையுடைய உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு தோழரை நான் மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, பிரதீப் தான் சாட்சி, இந்த கதை வந்து இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது, எப்படி நீங்க கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல தங்குவார், ஒவ்வொரு வீட்டுல தங்குவாரு, ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல யாருமே கண்டு கொள்ளப்படாத கதையை, ஒரு ஆண்ட காட்டுக்குள் கடந்த ஒரு கதையை நாங்க வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கதையை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிற நாங்க இதை வெளிக்கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிற பொறுப்பு வந்து ஊடகங்கள் கண்டிப்பா செய்வாங்க நான் நம்புறேன். இது வந்து ரொம்ப கமர்ஷியலான, காதலான, ரொம்ப எமோஷனலான அண்ணன் தம்பி உறவுகளை கொண்ட ரொம்ப பக்கா கமர்ஷியலான ஒரு படம் தான் இது. நீங்க இது வந்து அரசியல் பேசுறதுனால இது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம் தான். ஸ்பெஷலாக நான் வந்து எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லணும். ரஞ்சித் அண்ணா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதே எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னா, என் குடும்பத்தில் யாராவது ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இருந்தா கூட, அவங்க ஒரு கதை எடுத்துட்டு இருந்தா கூட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை நம்பி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு வெயிட்டான வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது எந்த நம்பிக்கையில வச்சு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அண்ட் கலையாசன் அண்ணா உங்களுக்கும் தேங்க்யூ. ஷபீர் அண்ணா, பாலசரன் அண்ணா, ஏன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நான் பெரியவ மாதிரி பிஹேவ் பண்ணணும், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணணும். அந்த டார்ச்சர்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அந்த டைம்ல நான் ரொம்ப யோசிச்சேன், முடிச்சதுக்கு அப்புறம் திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா எடுத்துட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது டைரக்டர் அதியனோட எனக்கு 2வது படம். குண்டு படத்துல எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருந்தாரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன்ல இது என்னுடைய 2வது படம். தொடர்ந்து என் மேல வச்சிருக்கும் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும், என்னுடைய இயக்குனர் அதியன் ஆதிரை அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, தண்டகாரண்யம், புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள், அதியனோட ஸ்டைல்ல இந்த படத்தை அவரு எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாம இயக்கியிருக்காரு. இந்த படத்துல எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருக்காரு. அப்புறம் என்னோட கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலையரசன், தினேஷ், வின்சு, பாலசரவணன், ஷபீர், இவங்க எல்லாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களோட ஏடி டீம், இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்க இங்க கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்க ஷூட் பண்ண லொகேஷன் அவ்வளவு கஷ்டமா இருந்தது. மது, ராமனண்ணா, முருகண்ணா, வேற யாரும் மிஸ் பண்ணிருந்தா சாரி. கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மக்கள், விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோடைய ஆதரவோடு தண்டகாரண்யம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸா இருக்கு, பட்
டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். நான் நிறைய வருஷமா மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலா என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் பாரஞ்சித்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். அதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழ்ல பேசணும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது. நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்துல வேற லைவ் சவுண்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஸோ ஆனஸ்டா சொல்லணும்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் சார். தண்டக்காரன் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் ரொம்ப அதுவும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்துல வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியா பண்ணவே இல்லை. ஆக்சுவலா எனக்கு அந்த டயலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதுவும் தோழர் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்கா இருந்தேன் ஆக்சுவலா. பட் எனக்கு அவங்க மேல நிறைய அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, கேர் இருக்கு. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டைலாக் ஃபுல்லா படிச்சு ரெடியா தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனா எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோட ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, எனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் வேற நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹேவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ். பட் ஐ எம் ஷுர் எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much for having me. It's been a great experience. Thank you so much. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பா தண்டக்காரன் வந்து என் கெரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா தண்டக்காரனை படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா பாருங்க. இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே என் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ், அவர் பேர் சொல்ல சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொகேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க சொல்றோம். நீங்க பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்க அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்துல அவர் கேட்டே இருப்பாரு. அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்க முதல் இப்ப வந்து லவ் சரவணன். எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமால ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸ் நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதுல வந்து அண்ணியா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்க ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துருது. இதுல எங்க அண்ணன் அண்ணியை ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பாத்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டுவம்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேட்டுவம் ஷூட் போற ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க? நான் தாண்டா உன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா, வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவாரின்னு சொல்லிட்டு இங்க ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப
கஷ்டம் தான், பட் ஆனா அது தெரியாத அளவுக்கு அதிகம் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு, தேங்க்யூ சோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்க டீம், டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், கண்டிப்பா ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்றோம், ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும், அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்ப இருக்க பிசினஸ் சூழ்நிலை, என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார், ஸோ அந்த பிசினஸ் பண்றதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த காலங்களில் வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்றது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லயும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல். ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை அது, ஒருத்தங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்துல வேற மாதிரி பாக்குறது. எனக்கு படத்தோட அது முடிஞ்சிச்சு, எனக்கு இப்ப ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அதீன் ஆதிரை, அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலா ஒர்க் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோல்ல எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதீன் சாருக்கும். ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமா எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்க இருக்காரா, இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ பயங்கர லவ் இருக்கு உங்க மியூசிக்ல. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச். என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணிருப்பேன்னு நம்புறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்கா நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ரொம்ப குக்குலாம் ஹெவியா போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும்ல. லாஸ்ட் படத்துலயே நான் சொல்லியிருந்தேன், லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டா ரொம்ப சட்டிலா ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ, அது நம்ம மூச்சு இழுக்கிறோம்னு அப்படி இல்லாம அது மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணிருக்கோம். அது பேசிக்கா தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலா போகாது, பட் பேசிக்கா இருக்கும். அது ஒர்க் ஆகும் நம்புறேன். அது லப்பர் பண்றதுலயும் கிடைச்சது ஜனங்க கிட்ட இருந்து. விஷ் இந்த படத்துலயும் அது நடக்கும்னு நான் நம்புறேன். பிளஸ் நீங்க லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலயும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ.